முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்பவுமே ஒரு பேரானந்தம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாவட்டத்துல இந்த ஒரு மீட்டிங் நடந்தது. கேள்விகள் கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லி கேட்காமல் இருக்கிறீர்கள், நான் முழுமையாக உறுதி பண்ணுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏனால் கேள்விகளுக்கு 3 வருடங்கள் ஒன்று சொல்லியிருந்தேன். 4வது ஒரு கேள்வி வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தேன். அப்ப 3 கேள்விகளில் 1 கேள்விகள் கூட வேலையாக கேட்கவில்லை. ஏனென்றால் அனைத்தும் உங்களது மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது நான் சொன்ன வார்த்தை. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நான் ஒரு சிறப்புரையாற்றுறதுக்கு நான் ரொம்பவுமே பெருமிதம் கொள்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் ராஜாவா பேசுறீங்களா? என்னமோ சொல்றாரு உங்க நண்பர் சார். இல்லை சார், தண்ணி கணீர்னு பேசுங்க சார். புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? புரிஞ்சா எனக்கு சரி, ஏன்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. சார் அவர் சொன்ன புரிஞ்சுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியலாட்டியும் குரூப்ல நேற்று ஒரு மெசேஜ் போட்டேன் பாத்தீங்களா? அலுவலகத்தின் முகவரி கிளீனா அட்ரஸ் போட்டுக்கிறேன். அப்படியே நான் கேட்ட ஆவணங்களை அப்படியே மடிக்கிறீங்க, உள்ள வைக்கிறீங்க, 2 போட்டோ வைக்கிறீங்க. உங்களுக்கான அந்த ஐடி கார்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் உண்டான அமௌண்ட்டையும் உள்ள வைக்கிறீங்க, மடிக்கிறீங்க, கொரியர் ஆஃபீஸ் போறீங்க, கொரியர் பண்றீங்க. வேலை முடிஞ்சு. உங்களுக்கானது உங்கள் இல்லத்திலும் நாங்க போட்டோன்னே உங்களுக்கு நீங்க மெசேஜ் வந்துடும், இமெயில மெயில் வந்துடும், நார்மல் மெசேஜ்லயே மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு காப்பீடு போட்டாச்சு, உங்களுக்கு மனைவிக்கு போட்டுருக்காங்க அப்படின்னு நாங்க ஐடி போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும். அதே போல இந்த விஷயம் எல்லாம் சொன்னீங்களா, எப்பயில இருந்து செயல்முறை ஆகுது? நீங்க யாராவது ஒரு கேட்பீங்க நினைச்சேன், அதான் யாருமே கேட்கல. ஏன்னா எண்ணெயில இருந்து எனக்கு சொல்லிட்டீங்க, எப்பயில இருந்து பண்ணுவீங்க? நாங்க இணையத்துக்கு ரெடி, நாங்க இந்த வாரத்துக்குள்ள இணைஞ்சிருவோம் எல்லாரும். எப்பயில இருந்து நீங்க சொல்றதை செய்வீங்க அப்படின்னு கேட்டா அதை நீங்க கேட்கணும்ல சார். அதுக்குதான் நான் மறைமுகமா கேள்வி இருக்கா சார் முன்னிச்சு பார்க்கணும். சொல்லிக்கிற பதில் எல்லாம் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதனாலதான் ஒரு விஷயத்துல 1000 அர்த்தம் இருக்கு, ஒரு சொல்லுக்கு பலவிதமான கேள்வி இருக்கு. அதை ரொம்பவே உன்னிச்சு பார்த்துக்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் வார்த்தை இருக்கு. அதனாலதான் நீங்க கேள்வி பார்த்தா கேட்கல, கடைசியில நானே கேட்கிறேன். ஏன்னா நீங்க அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன போவாரு, அப்படி இல்லை. ஏன்னா சிஎஸ்ஆர் காப்பி அப்ளை பண்ணிருக்கீங்க, தமிழ்நாட்டில் வந்து வர்றதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓரிரு மாதங்கள் ஆகும். ஆனா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த எப்போதும் போல செயல்படக்கூடியது 1ஆம் தேதி 10 ரூபா, 2ஆம் தேதி 10 ரூபா மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வேலையை அதுதான். 50 ரூபா டொனேஷன் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீதி நீங்க எப்போ பொருள் கொடுத்தாலும் 2 மாதங்களுக்கு அப்புறம் எப்போ பொருள் கொடுத்தாலும் ஓடி வருவாங்க தயார். உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அலாட் பண்ணியாச்சு. அதாவது இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியே உங்க மாவட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அலுவலகத்துக்கு ஒரு கூடிய விரைவில் இங்கே அலுவலகம் திறக்கப்படும். நன்றி.